சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்கிறத பார்த்துடலாம். எல்லோரையும் நேசிக்க தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டால் இந்த மகர ராசி அன்பர்கள் தான். மற்றவங்க கஷ்டத்தையும் தன் கஷ்டமாக நினச்சி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் கொண்டவங்க. அதே மாதிரி இருக்கிற இடத்த சுத்தமாக எப்போதுமே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. பொய் பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி அபாண்டமாக உங்கள் மேலே யாராவது போய் சொன்னால் அவங்கள மொத்தமாகவே வெறுத்துடுவீங்க. மதிக்கக்கூடியவங்கள மதிப்பீங்க. எப்போதுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் எங்கே இருந்தாலும் தந்தா அந்த இடத்துல தான் நிற்பீங்க. மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய மனநிலைமை கொண்டவங்க. கோபம் வந்துட்டா சில நொடிகள் தான் இருக்கும், அதுக்கு மேலே அது காணாமல் போயிடும். நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையும் உங்களை அவமதிக்கிறவங்களையும் சாகிற வரைக்குமே நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க. பிடிக்கலைன்னா அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் ஒதுக்கிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பல விஷயங்களில் நீங்கள் எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குற மாதிரி தான் பல பேர் அமைஞ்சிருப்பாங்க. பயம், கொஞ்சம் எதிர்மறை உணர்வு இது எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். பயந்த சுபாவம், கூச்ச சுபாவமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் இந்த மாதங்களில் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக இல்லைன்னா ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கன்னா, மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உடையவங்களுக்கு கிரக நிலைன்னு பார்க்குறப்ப தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், பாகிஸ்தானத்தில் கேதுன்னு கிரக நிலையம் காணப்படுது. இப்படி இருக்கிறப்ப மகர ராசி அன்பர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய அமையும். அதே மாதிரி இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன திருப்தியோடு செயல்படுவீங்க. புத்தி சாதுரியம் மூலமாக காரிய வெற்றிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு பல வகையிலையும் முயற்சி செய்வீங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட உங்களுடைய மதிப்புங்கிறது கூடும், பாராட்டும் கிடைக்கும். உடல் சோர்வுங்கிறது அடிக்கடி இந்த மாதத்தில் ஏற்படலாம். மாதத்தோட இறுதியில் உற்சாகங்கிறது உங்கள் மனசில் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை இனி மாறும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையிறப்ப இருந்தாலுமே சாதகமான பலன் தான் கிடைக்கும். பண வரத்துங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோட செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மன வருத்தம் நீங்கக்கூடிய சூழ்நிலை. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்க நிதானமாக பேசுறது தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம். பண தேவை கூட பூர்த்தியாகும். வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. மனசுல நிம்மதி ஏற்படும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாளாவே நினைச்சுக்கிட்டு இருந்த காரிய வெற்றிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மேலிடத்திலிருந்து கூட நல்ல செய்தி வந்து சேரும். பண வரத்து உண்டாகக்கூடிய வாய்ப்பும் புதிய முயற்சிகளை நீங்கள் இந்த மாதங்களில் மட்டும் தள்ளி போட்டுட்டா போதும். மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் எதிர்பார்த்த பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். உற்சாகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுது. ஆனால் விளையாடுறப்ப மட்டும் கவனமாக இருங்க. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம். பண வரத்துங்கிறது திருப்திகரமாக தான் இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கறத மட்டும் தவிர்த்துட்டா நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை நீங்கள் நிதானமாக நடக்கக்கூடிய வகைகளை பாருங்கள். உறவினர்களோட அனுசரித்து போகிறது இந்த காலத்தில் நல்லது. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன் தரும். பண வரத்துங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையிலும் பக்தியில் நாட்டங்கிறது ஏற்படும். பண வரது மேலும் இந்த மாதங்களில் அதிகரிக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் அகலக்கூடிய சூழ்நிலை. நீண்ட நாளாகவே இருந்துட்டு வந்த பிரச்சனையை தீர்வு காண்பீங்க. உதவிகளை செஞ்சு மன திருப்திங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக தான் முடியும். மனசில் இருந்துட்டு வந்த குழப்பம் நீங்கி திருப்திங்கிறது நிலவும். பண வரவு கூட எதிர்பார்த்தபடி வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யணும்னா, விநாயக பெருமான தீபம் ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா
எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் பிரச்சனை கூட நீங்கும். உடல் ஆரோக்கியம் கூட நல்ல நிலைமையில இந்த மாதம் ஏற்படும். மேலும் மகர ராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் பல சாதகமான பலனை பெற போறீங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலுமே தீர்க்கமான முடிவுகளால் விட்டு கொடுத்து போகிறதால அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். உங்கள் தந்தையோட சில கருத்து வேறுபாடுகள் வரலாங்கிறதால நீங்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இளைய உடன்பிறப்போட உறவில் கொஞ்சம் பிணக்கு வரலாம். அதே மாதிரி தாயோட ஆரோக்கியம் குறித்து கொஞ்சம் கவலைங்கிறது உங்களுக்கு வந்து போகும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உடல் பிரச்சனைகளையும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வாங்க. சிலருக்கு சர்ச்சைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலுமே இந்த மாசத்துல மனசுல ஒரு துணிவும் எதையும் செஞ்சு முடிச்சிடலாங்கிற ஒரு ஆற்றலும் அதிகமாக பெற போறீங்க. அதே மாதிரி நீங்க அதிகம் உழைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்படலாம். வீண் கவலைங்கிறது ஏற்பட்ட நீங்க நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. பண வரதுங்கிறது திருப்திகரமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் கொஞ்சம் ஏற்படலாம். உடைமைகளை கவனமா பார்த்து கொள்ள பாருங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலமாக உதவிங்கிறது கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம், அதே மாதிரி தேவையான பணிகளை ஈடுபடுத்தினா போதும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் செஞ்சுட்டு வர வேலைக்கு நல்ல பலனை இந்த மாதங்களில் எதிர்பார்க்க முடியும். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் கொஞ்சம் தளர்த்துக்கும். அதை லாவகமாக கையாண்டிங்கன்னா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை நீங்கள் பேசாமல் இருந்துட்டாவே ஒற்றுமைங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு பண வரத்துங்கிறது திருப்திகரமாக தான் இருக்குது. பயணங்களின் போது பொருட்கள் மேலே ஒரு கண்ணு வையுங்க, கவனமாக இருங்க. எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு இது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்க வாகனங்களை பயன்படுத்துகிறப்ப கவனமாக இருங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை தரங்கிறது உங்களுக்கு உயரும். மாணவர்களாக இருக்கிறவங்க தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும். வீண் அலைச்சலை மட்டும் நீங்கள் தவிர்க்கிறது இந்த மாதங்களில் நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் வீடு மனம் வாங்குறதுல இருந்த தடை, சுபகாரியத்தில் இருந்துட்டு வந்த தடை, நல்ல செயல்கள் எது செஞ்சுட்டு வந்தாலும் தடையாக இருந்துட்டு இருந்த சூழ்நிலை மாறி இனி எல்லாமே சாதகமாக அமையும். அதே மாதிரி தாயாரோட இருந்துட்டு வந்த மனக்கசப்பு நீங்கும். தாய் வழி உறவினர்களோட இருந்துட்டு வந்த மனக்கசப்பு நீங்கிறதோட பிணக்குகள் நீங்கி ஒரு புதுவிதமான உறவு நீடிக்கும். வேலை வாய்ப்பில் இருந்துட்டு வந்த சுணக்க நிலை கூட மாறும். உங்களுடைய வாக்கு வன்மை கூடக்கூடிய காரியங்கள் நடக்கும். தைரியங்கிறது உங்கள் மனசில் கூடும். மேலும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளோட வளர்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி மாத்திரை மருந்து செலவினங்கள் இல்லாமல் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதங்கள் எதுவுமே குடும்பத்தில் ஈடுபடுத்தாதீங்க. நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருந்துட்டாவே போதும். அதே மாதிரி யாரை பற்றியுமே விமர்சனம் செய்யாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் தந்தையாரோட உடல்நிலைங்கிறது முன்னேற்றம் ஏற்படும். தந்தையோட கருத்து பரிமாறம் செய்கிறப்ப கவனமாக இருங்க. ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தலாம். அதனால் பேசுகிற பேச்சில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி பொது இடங்கள்லையும் வேலை செய்கிற இடங்கள்லையும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிட்டு செல்றது நல்லது. தேவையில்லாத வீண் குழப்பம் கற்பனை எதுவுமே செய்யாதீங்க. பிரதோஷ காலத்துல சிவனையும் நந்தியும் தீப ஏற்றி வழிபட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நீங்கும். எதுலையும் ஒரு வெற்றி உண்டாகும். மனசுல நிம்மதியும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் மற்றவங்க செய்ய முடியாத வேலையை கூட செஞ்சு காட்டி பாராட்டு பெறுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் மேலதிகாரிகள் தவறாக புரிஞ்சு கொள்ளலாம். இதுலேயும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. முக்கிய ஆவணங்களை கையெழுறதுக்கு முன்னாடி நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. சட்டத்துக்கு புறம்பான வகையில் எந்த ஒரு விஷயங்களும் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி வேற்று நாட்டு நிறுவனங்கள் மூலமாக புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. சம்பளம், சலுகைகள் இந்த மாதிரி எல்லாமே கூடக்கூடிய வாய்ப்பும் சக ஊழியர்களால் மதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அதே மாதிரி வேலை சுமையும் திடீர் பயணங்களை தந்தாலுமே பண வரவு, புகழ், கௌரவம் இது எல்லாமே இந்த மாதத்தில் கூடுதலாக தான் அமையும்.
அதே மாதிரி நீங்கள் இந்த மாதங்கள் மட்டும் இல்லை, எப்போதுமே தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாவாடியில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பிரித்திங்கரா தேவியை சென்று வணங்கிட்டு வர்றது நல்லது. செங்கல் சூளை இல்லைனா கல்குவாரியில் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு உதவுறதும் எதிர்ப்புகள் நிறைவேறக்கூடிய வகையில் நடைபெறும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.